வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த ஆயத்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த அலங்காரத்துடனே என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக இடங்களிலும் அநேக திருச்சபைகளிலும் அநேக பெருவிழாக்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூடாரங்களிலும் மற்றும் அநேக இடங்களில பார்க்கக்கூடிய வசனம் என்னவென்றால், உள்ளே போன உடனே முன்பகுதியில் இருக்கும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அல்லது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வாருங்கள் என்று சொல்லி காணப்படும். பரிசுத்த அலங்காரம் என்றால் இன்னைக்கு நாம் ஒரு சில இடங்களுக்கோ அல்லது கல்யாண மண்டபத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது அதற்கு ஏற்றது போல நம்மளை அலங்கரித்துக் கொள்ளுவோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிற, அவருடைய சந்நிதிக்கு வருகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய கட்டளை என்னவென்றால் பரிசுத்தம். உன் நாவுல பரிசுத்தம் இருக்கணும், உன் பேச்சில பரிசுத்தம் இருக்கணும், உன் சிந்தனையில பரிசுத்தம் இருக்கணும், உன் பார்வையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். உன் எல்லா கிரியைகளிலும் பரிசுத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேற எதுவுமே ஆண்டவர் விரும்பல. நான் பரிசுத்தரியா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. என்னுடைய குணம் பரிசுத்தம், என்னுடைய நடக்க பரிசுத்தம், என்னுடைய அலங்காரம் பரிசுத்தமாக இருக்கிறது. அதே போல உங்களுடைய குணமும் உங்களுடைய நடையும் உங்களுடைய சிந்தனையும் பரிசுத்தமாக இருக்கட்டும். என்னை நீங்கள் தரிசிக்க வர வேண்டும் என்றால், என்னை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் பணமோ பொருளோ பொன்னோ அல்லது நகரமான காரியங்கள் என நான் விரும்பவில்லை. நான் விரும்புவது பரிசுத்தம் மட்டும்தான். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வாருங்கள். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க மாட்டான். பரிசுத்தம் இல்லாமல் நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பார்வையில அருவருப்பானது. அதனால் நான் சொல்கிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே. உன் அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வெளியில வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு ஓ நான் தான் பரிசுத்தவான் என்றால் அல்ல, சாட்சியில கூட பரிசுத்தம் இருக்கணும். மற்ற மனிதர்கள் சொல்லும்போது அவங்க தாயா ஆண்டவருக்கு உண்மையானவங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, பரிசுத்தமா வராங்க, பரிசுத்தமா பேசுறாங்க, பரிசுத்தமா அவங்க கிரியையில கூட அவங்க செய்யற தொழில கூட உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது உன் பேச்சில எல்லாம் பரிசுத்தமா, அதுதான் பரிசுத்தம். அந்த அலங்காரம் உனக்கு இருக்கணும். தேவையில்லாத அலங்காரம் அது பண்றனா பண்ணிக்கோ, விருப்பம். நகை போறியா போட்டுக்கோ, எப்படி வேணாலும் நீ இருந்துக்கோ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற அலங்காரம் எப்படி என்றால் பரிசுத்தம். அந்த அலங்காரம் இல்லாமல் நீ தேவையில்லாத எந்த அலங்காரம் பண்ணிட்டு வந்தாலும் அவன் உன்னை அருவருக்கிறான். உன் அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம். அவன் பார்வைக்கு நீ எப்படி இருக்கணும்னா, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்க்க வரார் என்றால் அந்த மணவாளன் ரசிக்கும்படியாக அந்த மணவாட்டி அப்படி அலங்காரம் செய்திருப்பார். அதே போலதான் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ரசிக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விரும்ப வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற பரிசுத்தமாக நீ வர வேண்டும். அதுதான் அதை தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்த அலங்காரம் உனக்குள்ள இருக்கும். ஒருவேளை உனக்குள்ள அந்த அலங்காரம் இல்லாமல் அருவருப்பான கிரியைகளும் அது விரும்பாத பொறாமை, போட்டி, கோபம், வைராக்கியம், துன்மார்க்க கிரியைகள், சந்தேகம்,
அன்பு இல்லாத கிரியைகள் காணப்படும் என்றால், ஆண்டவரே என் எல்லா செயலிலும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா செயல்களிலும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. என் நாவுல பேசுற பேச்சு கூட பரிசுத்தமா பேச வைங்கப்பா. என் சிந்தனை, எல்லா மூச்சில் இருந்து இந்த முழுவதும், இந்த நாள் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் என்னை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சந்நிதியில உங்களை ஒப்பு கொடுங்களே. அவர் உங்கள் வாழ்க்கையை அவரை போல பரிசுத்தமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீ ஆலயத்துக்கு கடந்து வரும்பொழுது, அவர் சந்நிதியில கடந்து வரும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தரிசிக்கிறவர்களாக, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக வாங்க. பரிசுத்தத்தை மட்டும் அணிந்து கொண்டு வாங்க. அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்கள் ஜனத்து மேல பிரியப்படுவார். அவர் உங்கள் ஜனத்தை கேட்டு உங்கள் மன விருப்பத்தின்படியே செய்வார். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.